ஹலோ வீஃபர்ஸ், நான் க்ளோடி லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துட்டு இருக்காது ஜீரோப்பாவை சும்மா வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னே சொல்லணும். எனக்கு இந்த பதிலடி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நம்ம சுவாமி கூட நிறைய இடங்களில் பதிலடி சூப்பராக கொடுக்குறாரு, அதெல்லாம் எடிட் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன்ல. இங்கே பாருங்கள், உண்மையுமே செம்ம பதிலடி கொடுத்துருக்காங்க நம்மளுடைய ஸ்வேதா, சின்ன மருமகளோட ஹீரோயின். ஸோ லாஸ்ட்டாக வந்து இந்த ப்ரிலியூட் ஷோ நடந்துச்சு இல்லையா, விஜய் டெலி அவார்ட்ஸில் ஹீரோயின்ஸ் எல்லாம் பேசினாங்களே, அப்போ அவங்கள ரொம்பவே டார்கெட் பண்ணாங்க. உண்மையுமே நானே நினச்சேன் ரொம்ப ஓவராக தான் போகுது அந்த பொண்ணுக்கு பாவம் அப்படின்ட்டு. எஸ், ரொம்ப கிரிஞ்சாக பண்ணுறாங்க அப்படிங்கிற ஹீரோயின் யார் அப்படின்னு சொல்லும்போது ஐ திங்க் ஹீரோவே சொல்லியிருந்தார் இந்த பதில் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல தமிழ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சொல்லுங்கள் அப்படின்றதுக்கும் இவங்கள தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் காஸ்டியூம் சென்ஸ் இல்லை, நல்லபடியாக பண்ணணும், அதுவும் பெட்டராக இல்லை அப்படிங்கிற ஹீரோயின் சொல்லும்போதும் ஸ்வேதாவை தான் சொன்னாங்க. எனக்கு அப்போவே நான் போயிட்டு ஸ்வேதாவோட இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தேன். ஏன் எல்லோரும் இவ்வளோ டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. 12வது படிச்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணு, வசதி வாய்ப்பு இல்லாத ஒரு பொண்ணு, அந்த வீட்டிலேருந்து ஒரு பொண்ணுடைய மூவ். ஸோ இந்த இடத்துல சீரியல் வைஸ் பார்க்கும்போது அவங்க பெட்டராக தான் அந்த காஸ்டியூம்லேருந்து அந்த நடிப்புலேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. நடிப்புலேருந்து எல்லாமே கொடுக்கலன்னு எப்படிங்க டிஆர்பியில் அங்கே சக்ஸஸ் பண்ண முடியும்? இப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது எனக்கு இந்த இதில் ரொம்ப வருத்தம் தான். இதுக்கு அவங்க ஒரு பதில் கொடுத்துருந்தாங்க, என்ன தெரியுமா? எஸ், இந்த இடத்துல இவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே அந்த கேள்விகளை அப்படியே வீடியோ எடுத்து, அதாவது அந்த வாய்ஸை அப்படியே எடிட் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம தோக்கும்போது என்ன ஒரு விஷயம் சொன்னாலும் இந்த உலகம் கேட்காது, ஜெயிச்சதுக்கப்புறம் சொன்னால் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைண்ட் ஆஃப் த இயர் இந்த அவார்டை வந்து நம்ம பிரியங்கா சொல்கிற மாதிரி சொல்லி இதை போட்டாங்க பாருங்கள். அந்த ஷோவில் இந்த கேள்வி கேட்டவங்க யாரெல்லாம் கேட்டாங்க எனக்கு மறந்துருச்சுங்க. உண்மையுமே கேட்டவங்க எல்லாத்துக்கும் ஒரு சரியான பதிலடிங்கிறது தான். எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ஷோவில் பார்த்திங்கன்னா நல்ல முக்கியமானவங்களெல்லாம் விட்டுருவாங்க. யாரை கேட்டால் ஒன்றும் பதில் சொல்ல மாட்டாங்களோ, பிரச்சனை வராதோ அவங்களெல்லாம் தான் கேட்பாங்க. மற்றவங்களாம் அங்கே போட்டு கேள்வி கேட்டு விட்ருவாங்களே. அப்படி கேள்வி கேட்குறவங்ககிட்டயும் ஓஹோ இவங்களாம் இப்படி கேட்குறாங்களாட்டுன்னு அடுத்த கவனித்து சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் தெரியாத மாதிரி இல்லை அப்பாவியே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வச்சு செஞ்சுருவாங்க. இது ஷோவில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே இருக்கும். நம்ம கொஞ்சம் கேட்டுட்டோம்னா திருப்பி கேட்க மாட்டாங்க. நானுமே கொஞ்சம் ஒரு சில இடங்களில் ரியல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா சரி எதுக்கு வம்பு அப்படின்னு அமைதியாக போயிட்டு வீட்டில் வந்து எங்கள் வீட்டுக்காரர்கிட்டையோ அம்மாக்கிட்டேயோ சம்டைம்ஸ் நம்ம ஃபாலோவர்ஸ் கிட்ட கூட புலம்பியிருக்கேன். பட் இருந்தாலும் இப்படி ஒருத்தரை வச்சு செய்யக்கூடாது. எல்லா இடத்துலையும் கேட்டுருணுங்க போல்டா அப்படிங்கிறது தான். பட் அதுக்கான நாள் வரும். அதை ஸ்வேதா சூப்பராக செஞ்சுருக்காங்க. இன்னுமே கமெண்ட் செக்ஷன்லேயே சரியான பதிலடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக எனக்கு இந்த பதிலடி பிடிச்சிருந்தது. ஏன்னா ஃபைண்ட் ஆஃப் தி இயர்னு அவங்க அவார்டே வாங்கிட்டாங்க. 3 கொஷின் கேட்குறீங்க, கிரிஞ்சாக இருக்கவங்க, நல்லா காஸ்டியூம் நல்லா பண்ணலை, நல்லா ஆக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது சேனலே விருதை தூக்கி கொடுத்துருக்கேன், இப்போ என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிற ஒரு பதிலடியை ஸ்வேதா கொடுத்தது சிறப்பான சம்பவம். உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்.